அனைவருக்கும் வணக்கம். நிறைய பணம் இருக்கிறவங்க நிம்மதியா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அதை நல்ல குணப்படுத்தவங்க நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி ஒரு நல்ல குணங்கள் படைத்திருந்தார் டாக்டர் டி. ராமநாதன் அவர்கள். நிம்மதியா ஒரு நிறைவான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மறைஞ்சிருக்கார். டி. ராமநாதன் அவர்கள் எனக்கு 75 எனக்கு தெரியும். அவர் எப்பவுமே அந்த வெள்ளை வச்சு கட்டிட்டு எப்பவுமே ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு புன்னகை. அது மற்றவங்களை இன்ட்ரெஸ்ட் பண்றதுக்காக இல்லை, அது உண்மையான ஒரு சந்தோஷம், உள்ள இருந்து ஒரு சந்தோஷம், அந்த ஒரு புன்னகை. எப்பவும் அந்த புன்னகை அவர்களுக்கு ஒரு புன்னகை இல்லாமல் அதை பார்க்க முடியாத ஒரு டென்ஷன்னா அவர் கோபப்பட்டு இது யாருமே பார்த்ததே கிடையாது. அவர் சினிமாவில் பல சங்கங்கள் அவர் தலைமை வகித்திருக்காங்க. வகித்துட்டு பல கட்டுப்பாடுகள் கொண்டு நிறைய அதனால சினிமா இண்டஸ்ட்ரி நிறைய பலன் இருக்கு. அவர் ஒரு அரங்கத்துக்குள்ள வந்தால, அவர் மேடையில் இருந்தாலும் அந்த மேடையே ஒரு சூடிக்கும். அந்த மேடைக்கு ஒரு மரியாதை வரும். அவர் மேடையில் உட்கார்ந்து இருக்கும்போது யாருமே அநாகரிகமா பேச மாட்டாங்க, தப்பா பேச மாட்டாங்க, பேசவும் முடியாது. ஏன்னா அந்த வைப் அப்படி இருக்கும். அவர் அங்கே இருந்தார். அவர் பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும், உண்மை இருக்கும். அது பின்னால் ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருக்கும். அவர் உள்ளிட்ட பதிவுகள், அந்த சிந்தனைகள் எல்லாம் பல பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு காண்றதே அது ஒரு ரொம்ப அந்த நியாயத்தை எடுத்து சொல்லி, அதில் ஒரு லாப நஷ்டங்கள் எடுத்து சொல்லி, ரெண்டு தரப்பும் மக்களும் ஒத்துக்கிற மாதிரி அவருக்கு அது தீர்வு காணுவார். அவருக்கு மறைந்த முதலமைச்சர்கள், மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள், டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் ஜெயலலிதா அவர்கள், மற்றும் இல்லாமல் நாகிரெட்டி அவர்கள், வாசன் அவர்கள், ஏஎம் மேயப்பன் அவர்கள், சரவணன் அவர்கள், எல்லாருக்கும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருந்து, அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அவர் சுமூகமா அவரால் தீர்வு காண முடிஞ்சது. இத்தனை இன்ஃபுளுன்ஸ், இத்தனை இது இருந்தா கூட அவர் தனக்காக அது எப்பவுமே ஒரு பயன்படுத்திக் கொள்வது, மற்றவங்களுக்காகவே சும்மா இண்டஸ்ட்ரிக்காகவே அவர் பாடுறார். உண்மையான திரையுலக தந்தை என்ன டி. ராமநாதன் அவர்கள். அவர் கூட நம்ம பிரதமர் அவர்கிட்ட அவர் தெரியுங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அவருடைய இந்த 100ஆண்டு விழா இவ்வளவு விமர்சையா கொண்டாடிருக்கிறார். எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துகள். நான் டெஃபினட்டா இங்கே கலந்துக்கணும் இருந்தேன். ஆனால் எனக்கு ஷூட்டிங் இருந்ததுனால என்னால் கலந்துக்க முடியல. அதனால் நான் வருத்தப்படுறேன். வாழ்க ராமராஜன் அவருடைய பெயர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.